அக்கா ம் அக்கா சொல்லு. அக்கா சொல்றா. நீ எனக்கு மட்டும் அக்கா இல்ல, இந்த ஊருக்கே அக்கா. ஒண்ணும் புரியலையே. அடி அக்கா, டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா, இவங்க வரிசையில நெக்ஸ்ட் நீ தான் போட்டோகிராஃபர் அக்கா. போட்டோகிராஃபர் அக்காவா? ஆமா, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அக்கா ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லர் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் தச்சு அது ஒரு வீடியோ எடுத்து அதுவே ஒரு கோர்ஸா போடுவாங்க. அந்த மாதிரி நீயும் போட்டோகிராஃபி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னா அது வீடியோவா எடுத்து கோர்ஸா போட்டு பிசினஸ் பண்ணலாம். அதை பார்த்து ஒரு 30-40 பேர் நம்ம கிட்ட வருவாங்க, நம்மளும் காசு அல்லாம். சூப்பர்ரா, செம்ம பிளான். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன், நீ போட்டோகிராஃபி பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு, அது அப்படியே கோர்ஸா போட்டு பிசினஸ் பண்றோம். செம்ம. இந்தா அக்கா இப்படி வை, இப்படி வை, இப்படி வை. இன்ஸ்டா. ஓகே, ரெடியா? ஹாய் மக்களே, நான் தான் உங்க போட்டோகிராஃபர் அக்கா. இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டோகிராஃபி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். சோ இதான் கேமரா, இது வந்து பாடி ஆஃப் த கேமரா, இதுதான் லென்ஸ். சோ ஒரு ஆப்ஜெக்ட லைட் வழியா இந்த லென்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது அது இந்த லென்ஸ்ல எப்படி எப்படி தாங்க இந்த பாடி ஆஃப் த கேமரால விசிபிளா தெரியும். அதுதான் பேசிக் ஆஃப் த போட்டோகிராஃபி. One week later. டேய், நம்ம போட்ட வீடியோ செம்ம ரீச்டா. வெறும் 10 போஸ்ட்ல 10k ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க. செம்மல. ஆமா, ஆனா எவனுமே கோர்ஸ் வாங்க மாட்டானே. ஹலோ சார், உங்க கோர்ஸ் பத்தி பேச. ஒரே செகண்ட். கோர்ஸ் சொல்லுங்க. அக்கா 6k போட்டிருந்தீங்க, அவ்வளவு பே பண்ணணுமா? ஆமாப்பா, லைவ் கிளாஸ்னா 8k. ஆனா ஆடி மாசமா இருக்கே, நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் ஐயோ, பண்ணவா? இந்த மந்த் நீ ஜாயின் பண்ணா நிறைய டிஸ்கவுண்ட் தரேன்ப்பா. இல்லக்கா, நீங்க நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் ஐயோ ஒரு நிமிஷம் தம்பி. ஏண்டா, நமக்கே ஆடி மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம தான் இந்த கோர்ஸ போட்டோம். இவன் ஆடி மாசமா இருக்கு ஜாயின் பண்ண மாட்டேன்றா. ச்சே, ஒடுக்கா, அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஐயோ, இவன் யாரு? ஹலோ அக்கா, வலசரவாக்கம் 3ஆவது தெருல இருந்து கால் பண்றோம். அதுக்கு ஒரு டெத் விழுந்துருச்சு, போட்டோ மட்டும் எடுக்கணும், எடுத்து தரீங்களா? 5 நிமிஷத்துல வரேன். வாடா, இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் கேமரா தூக்குடா, வாடா. டேய், என்னடா கலரிங் பண்ற? கான்ட்ராஸ்ட் ஏத்துறா. சார் வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன அர்ச்சனா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார், அப்புறம் நம்ம ஆடி மாசம் பேக்கேஜ் எப்படி இருந்துச்சு? அட போங்க சார், நீங்க வேற. சாருக்கு வெக்கத்தை பாடுறா. அப்புறம் சார், அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வீட்ல சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடுவோம். எது அடுத்த ஃபங்க்ஷனா? மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க என் கல்யாண ஆல்பத்தை கொடுங்க. என் பொண்டாட்டி சரியான இன்ஸ்டாகிராம் பைத்தியம். போட்டோஸ் எல்லாம் கிடைச்சாதான் வீட்டுக்கு வருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. உங்களால என் குடும்பத்துல வேற ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல போட்டோஸை கொடுங்க மேடம் ஃபர்ஸ்ட். என்ன சார் நீங்க, அவன் 6 மாசமா ஆல்பம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 3 மாசத்துக்கே தயா தக்கான்னு குதிக்கிறீங்க. என்னது 6 மாசமா? 1 year வெயிட்டிங் டைம். இது 1 year-ஆ? உங்களை புக் பண்றப்ப என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சொன்னோம்? உங்க ஆல்பம் ஒரே வாரத்துல கொடுத்துருவோம் சார். ச்சே, ஒரு வாரம் அதுக்குடா. சார், நீங்க ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளியே வாங்க, ஆல்பம் உங்க கையில இருக்கும். சார், உங்களை விட எல்லா போட்டோலயும் உங்க ஒய்ஃப் கலர் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க சார். சோ நான் உங்களையும் கலர் ஏத்தி உங்களை எடிட் பண்ணி அழகா காட்டணும்ல சார், அதான் இந்த டிலே ஆயிடுச்சு. முத்து, சாரோட ஆல்பம் எப்ப கிடைக்கும்? சார், நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் வாங்க, உங்க கையில இருக்கும் டான்னு. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிருமா? நெக்ஸ்ட் மந்த் ஆமா சார். ஷூர். ஷூர். சரி, கண்டிப்பா கொடுத்துருங்க. போயிட்டு Thank you. வாங்க. நன்றி சார்.